श्रीगुरुभ्यो नमः। लक्ष्यतावच्छेदक समनियतत्वम असाधारणत्वम வியாக்கியானம் பண்ணியாச்சு. அதுக்கு மேல ஒரு பங்கி வர்றது, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனுடைய அர்த்தம் புரியறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருக்கும்னு தோன்றுது. வியாவர்த்தகஸ்யைவ லக்ஷணத்வே வியாவர்த்தௌ அபிதேயத்வாதௌ ச அதிவ்யாப்திः தத்வாரணாய தத்பின்னத்வம் தர்ம விசேஷணம் தேயம். व्यवहारस्यापि लक्षणप्रयोजनत्वे तन्न देयं व्यावृत्तेरपि व्यवहारसाधनत्वा. அப்படி இருக்கு. இது கொஞ்சம் கிளிஷ்டமான விஷயம். அது அப்புறம் சொல்றான்னு நினைக்கிறேன். இப்போ அதை சொன்னா உங்களுக்கு அது புரியாது. என்னன்னா அது அதில் ஒரு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். முதல் லட்சணத்துக்கு என்ன பிரயோஜனம் நிரூபணம் பண்ற, லட்சணம் எதுக்காக சொல்றது அது சொல்லலாம். அது அவசியம் தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் லட்சணம் சொல்றது ஆரம்பத்தில், லட்சணம் எதுக்கு சொல்றது அதுக்கு பதில் கொடுக்கிறார். வியாவிருத்தருவா விவகாரோவா லட்சண பிரயோஜனம். வியாவிருத்தி விவகார வா லக்ஷணஸ்ய பிரயோஜனம். என்ன அர்த்தம்? வியாவிருத்தி விவகார, வியாவிருத்தின்னு சொன்னால் இதர பேதம். இதர பேதம், இதர பேதம் சொன்னா ஒரு வஸ்துக்கு சாதாரணமா யோசிச்சு பாருங்க. ஒரு வஸ்துவுக்கு லட்சணம் எதுக்கு சொல்றதுன்னா அந்த வஸ்துவை பிரிச்சு காமிக்கிறதுக்கு தானே. இப்போ ஒரு கந்தவத்துவம் பிருத்திவியாக லட்சணம் சொல்லும் பொழுது அந்த கந்தம் இருக்கிறதுனால பிருத்திவிக்கு மற்ற திரவியங்களோட விசேஷம் இருக்கு, அது செப்பரேட்டா இருக்கு. இதரேபியோ வித்யதே கந்தவத்வா இல்லையா? அப்போ வியாவர்த்தகம் லட்சணம், வியாவர்த்தி லட்சண பிரயோஜனம். இதர பேதத்தை தெரிஞ்சுக்கிறது தான் அந்த லட்சணத்தினுடைய பிரயோஜனம். இதர பேத ஞானம் சொல்லலாம். அப்போ ஒரு லட்சணம் சொன்னால் அந்த லட்சணத்தை வச்சுண்டு அந்த லட்சியத்தை மற்ற பதார்த்தங்களிலிருந்து பிரித்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் உபயோகம். கந்தவத்துவம் பிருத்திவியினுடைய லட்சணம் சொன்னால் அந்த கந்தவத்துவம் என்ற லட்சணத்தினால பிருத்திவி வித்தியாசப்பட்டிருக்கு என்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்க முடியும்னா அது எப்பேற்பட்ட அறிவு, அனுமதி, அது அனுமானம் பண்ண முடியும்னு அர்த்தம். இந்த லட்சணத்தை வச்சுண்டு அனுமானம் பண்ண முடியும். அப்ப எப்படி அனுமானம் காமிக்கணும்? அந்த அனுமானத்தினுடைய ஸ்வரூபம் காமிக்கணும். பிருத்திவி இதர பின்னா கந்தவத்வா. அந்த லட்சணம் அனுமானத்துல ஹேதுவா நிற்கும். இதர பேதம் சாத்தியமா வரும், லட்சியம் பட்சமா வரும். சரியா இல்லையா? பட்சம் சாத்தியம் ஹேது, இதுக்கு என்ன வித்தியாசம்னு நீங்க ஏற்கனவே தெரிஞ்சு வரணும். தெரிஞ்சது அப்புறம் தான் இங்க உட்கார முடியும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அது தெரியாதுன்னு சொல்றது புரிஞ்சுக்க முடியாது. அது ஒரு தடவை தான் சொன்னேன். நானே சொன்னேன் பட்சம்னா என்ன சாத்தியம்னா என்ன. அது தெரியாத வாழ்க்கை இனிமே சொல்ல முடியாது, டைம் போயிடும். அதனால பட்சத்துல சாத்தியத்தை சாதிக்கணும் இல்லையா? இங்க வந்து லட்சியம் பட்சமா இருக்கும். பிருத்திவி பக்ஷா. பிருத்திவி எப்பேற்பட்டது? இதர பின்னா. இதர பின்னா எதனால? கந்தவத்துவத்தினால, கந்தத்தினால, கந்தம் இருக்கிறதுனால. அந்த மாதிரி தேஜா ஜலம் இதர பின்னம் शीतस्पर्शवत्वा, तेजः इतर भिन्नम उष्णस्पर्शवत्वा, वायुः इतर भिन्नः रूपरहितत्वे सति स्पर्शवत्वा, आकाशः इतर भिन्नम शब्दवत्वा. இப்படி எல்லா இடத்திலும் புரிஞ்சுக்கணும். இதர பேதத்துக்கும் தத்பின்ன பின்னத்துக்கும் என்ன வித்தியாசமா? தத்பின்ன பின்னத்துவம் சொல்லும் பொழுது ரெண்டு பேதம் வந்துருது அதுக்குள்ள. இது தத்பின்னத்துவம் அவ்வளவுதான்.
இதர பின்னத்துவம் சொன்னால் ஆமா இல்லை தத்பின்ன பின்னத்துவம் தான் இதர வாஸ்தவம் நீ கேட்டது வாஸ்தவம் தத்பின்ன பின்னத்துவம் தான் இதர பேதம் இதர பேதம் சொன்னா என்ன பிருத்திவி இதர பின்னம்னு அர்த்தம் வாஸ்தவம் அதுதான் 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 நான் தப்பா சொன்னேன் தத்பின்ன பின்னத்துவமே இதர பேதம் இதர பேதம் சொன்னா என்ன அர்த்தம் வெறும் இதர பேதம் இல்லை பிருத்திவீதர பேதம் அர்த்தம் பிருத்திவியை தவிர்த்த இதரத் சொன்னால் பாக்கி எல்லாமே எதுவும் நிகிலம் நிகில பிரபஞ்சா பிருத்திவியை தவிர்த்து இதரத் அதிலிருந்து பேதம் இங்கே இருக்கு அதுதான் சாதிக்கிறது இதரம் சொன்னா எதிலிருந்து இதரம் சொல்லணும் இல்லையா பிருத்திவி இதர பின்னா ஸ்வேதர பின்னான்னு அர்த்தம் स्वस्मात् यद् इतरत् ततो भिन्ना तर्हि तद्भिन्नभिन्नत्वम् इत्येव सम्यक् एव तद्भिन्नभिन्नत्वम् इत्येव लभ्यते அங்கே கஷ்டம் இல்லை தத்பின்னபின்னத்துவம் சொல்றதுக்கு ஒன்றும் அப்பிரசித்தி ஒன்றும் வராது ஏன்னா பிருத்திவி பக்ஷம் பிருத்திவி இதரத் சகல பிரபஞ்சம் சக பிரசித்தः पृथ्वी इतर सकल प्रपंचः प्रसिद्धः तद्भिन्नत्वं पृथिव्याम् अस्ति कोऽपि क्लेशः नास्ति மொத்தமா பதார்த்தத்தை எடுக்கும்போது தான் கஷ்டம் சப்த பதார்த்த பின்ன பின்னத்துவம் சொல்ல முடியாது அதனால தான் அங்க குழப்பம் வந்துருக்கு சப்த பதார்த்தத்தை வச்சுண்டு சப்த பதார்த்த பின்னம் சொன்னா என்ன ஒண்ணுமே இல்லை எல்லாமே சப்த பதார்த்தத்துக்குள்ள வந்துருக்குன்னு உங்களுடைய அபிப்பிராயம் அங்கதான் இதர பின்ன பின்னத்துவம் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கும் இங்க கஷ்டம் இல்லை இங்க பிருத்திவி ஒண்ணுதான் எடுக்கிறது பிருத்திவி பின்னம் எத்தனையோ பதார்த்தங்கள் இருக்கு தத் பின்னத்துவம் திருப்பி பிருத்திவியில் கொண்டு வந்து சொல்லலாம் அந்த மாதிரி அதனால இங்கே தத் பின்ன பின்னத்துவம் சொல்றதுக்கு ஒன்றும் இடைஞ்சல் இல்லை சரி அப்போ வியாவர்த்தி பண்றதுக்கு லட்சணம் உபயோகப்படுறதுன்னு சொன்னா என்ன அந்த லட்சியத்துல ஸ்வேதர பேதத்தை சாதிக்கிறதுக்கு லட்சணம் ஹேதுவாக உபயோகப்படுத்த முடியும் இதுதான் அர்த்தம் எழுதி வச்சுக்கணும் இதர भेदार्थम् इदानीं न पश्चात् श्रुत्वा लेखनीयम् इदानीं लिखितुं समयः नास्ति लक्ष्यते லட்சியத்தில் இதர பேதத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் லட்சியே இதர பேதः अनुमीयते अनुमानेन अवगम्यते इत्युक्ते हेतुः कः भवति लक्षणमेव हेतुः लक्ष्यमेव पक्षः ஸ்வேதர பேதா சாத்தியம் அப்ப திருஷ்டாந்தம் என்ன கேள்வி வரும் இங்கே தான் அங்கே வெதிரேக அனுமானத்துல கேவல வெதிரேகி அனுமானம் சொல்றது அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காததுனால நான் சொல்ல மாட்டேன் கேவல வெதிரேகி அனுமானம் இதுல அன்வய திருஷ்டாந்தம் கிடைக்காது வெதிரேக திருஷ்டாந்தம் சொல்லணும் அன்வய திருஷ்டாந்தமே இல்லை எத்திர எத்திர கந்தவத்துவம் தத்திர தத்திர பிருத்திவீதர பேதான்னு சொல்றதுக்கு முடியாது ஏன்னா பிருத்திவி எல்லாமே பட்சமாயிடுது அதனால வெதிரேக திருஷ்டாந்தம் சொல்லணும் எத்திர 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 பிருத்திவீதர பேதாபாவः தத்திர தத்திர கந்தாபாவः ஜலே சொல்லணும் பிருத்திவீதர பேதாபாவः பிருத்திவீதர ஜலம் तद्भेदः पृथिव्यां तदभावः जले तत्र तत्र गन्धाभावः அப்படி व्यतिरेक व्याप्ति சொல்லணும் இப்போ நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுக்கணும்னா கேவல व्यतिरेकी अनुमानं द्विविधம் अन्वय व्यतिरेकी केवल व्यतिरेकी च अन्वय व्यतिरेकी केवल व्यतिरेकी அல்ல अन्वय व्यतिरेकी இல்ல अनुमाனம் மூணு விதம் இல்லையா கேவலான்வயி கேவலான்வயி अन्वय व्यतिरेकी केवल இது வந்து கேவல व्यतिरेकी அப்படினா व्यतिरेक व्याप्ति மட்டும் தான் இருக்கு अन्वय व्याप्ति கிடையாது अन्वय व्याप्तिயும் व्यतिरेक व्याप्तिயும் இருக்குன்னா अन्वय व्यतिरेकी अन्वय व्याप्ति மட்டும் இருக்குன்னா கேவல अन्वयी व्यतिरेक व्याप्ति மட்டும் இருக்குன்னா கேவல व्यतिरेकी अन्वय व्याप्ति மட்டும் இருக்கு அதுக்கு என்ன காரணம் अन्वय दृष्टांतம் தான் இருக்கு व्यतिरेक दृष्टांतம் கிடையாது சில இடத்துல अन्वय व्याप्तिயும் இருக்கு व्यतिरेक व्याप्तिயும் இருக்கு என்ன காரணம் अन्वय दृष्टांतமும் இருக்கு व्यतिरेक दृष्टांतமும் இருக்கு அதெல்லாம் அங்க படிக்கலாம் சரி இப்போ இந்த விஷயமாச்சு व्यावृत्तिः लक्षणस्य प्रयोजनम அதான் எடுத்து व्यावृत्तिனா இதர பேதம் இதர பேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு லட்சணம் உபயோகப்படுத்த முடியும் அதான் அர்த்தம்
எப்படி உபயோகப்படுத்த முடியும்னால் லட்சணம் சொல்லும் பொழுது லட்சியத்தை பட்சமாக வச்சுண்டு ஸ்வேதர பேதத்தை சாத்தியம் ஆக வச்சுண்டு லட்சணத்தை ஹேதுவாக வச்சுண்டு அனுமானத்தை பண்ண முடியும், அனுமானம் பண்ண முடியும். லட்சணத்தை ஹேதுவாக கொண்டு லட்சியத்துல இதர பேதத்தை சாதிக்க முடியும்னு அர்த்தம். அதுதான் பிரயோஜனம். அதாயிடுச்சு. இன்னொரு பிரயோஜனம் வியவஹாரோவா. வியவஹாரம் வியவஹாரம் விவகாரம்னா என்ன? அந்த லட்சியத்தை பத்தி விவகாரம் பண்றது. லட்சணத்தை வச்சுட்டு தானே விவகாரம் பண்ண முடியும். விவகாரத்துக்கு உபயோகப்படுறது. அந்த தர்மம் அதில் இருக்குன்னு தெரிஞ்சாச்சுன்னால் அது அசாதாரண தர்மம் தெரியும் பொழுது என்ன வரும்? என்ன உபயோகம்? அந்த அசாதாரண தர்மம் அங்க தெரியறதா இருந்தால் இது பிருத்திவின்னு விவகாரம் பண்ண முடியும். அவ்வளவுதான். கந்தவத்துவம் பிருத்திவியினோட லட்சணம் சொன்னால் அந்த கந்தவத்துவம் அங்க இருக்கிறதாக தெரியும் பொழுது இது பிருத்திவி, இது விவகாரம் பண்ணலாம். விவகாரம்னா ஞான ஜனக சப்த பிரயோகோ விவகார. அதை பத்தி சொல்ல முடியும்னு அர்த்தம். இப்ப தேஜஸ் தேஜஸ் எதே சொல்லணும் உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. எங்க வந்து உஷ்ணஸ்பரிசம் இருக்கோ அதை எல்லாத்துக்குமே தேஜஸ்ன்னு சொல்லலாம். தேஜஸ்ன்னு பேரு உபயோகப்படுத்திக்கலாம். தேஜஸ்ன்னு பேர் உபயோகப்படுத்தி அதை விவகாரம் பண்ணலாம். இதுவும் வந்து இன்னொரு பிரயோஜனம். இப்படி லட்சணத்துக்கு ரெண்டு பிரயோஜனம். ஒன்று வியாவர்த்தி, இன்னொன்று விவகாரம். வியாவர்த்தி விவகாரோவா லட்சணஸ்ய பிரயோஜனம். அது சுலபமான விஷயம், அதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை. கஷ்டம் எங்க வருதுன்னா வியாவர்த்தகஸ்தீவ லட்சணத்வே வியாவர்த்தௌ அபிதேயத்வாதௌ ச அதிவியாப்தி அத்தத்வாரணாய தத்பின்னத்துவம் தர்ம விசேஷனம் தேயம். இது உங்களை புரிய வைக்கிறதுக்கு தான் கஷ்டம். व्यावर्तकः धर्म एव यदि लक्षणम् इत्युच्यते व्यावर्तकस्य व्यावृत्तिरेव यदि लक्षणस्य प्रयोजनम् इत्युच्यते केचन व्यावृत्तिः व्यवहारः द्वयमपि लक्षणस्य प्रयोजनम् इति वदन्ति। केचन तु व्यावृत्तिरेव लक्षणस्य प्रयोजनम् इति वदन्ति। यदि व्यावृत्तिरेव लक्षणस्य प्रयोजनं स्यात् तर्हि व्यावर्तकमेव लक्षणं स्यात्। तदानीं व्यावर्तके धर्मे एव लक्षणलक्षणस्य समन्वयः कर्तव्यो भवति। तदानीं व्यावृत्तिः लक्षणलक्षणस्य लक्ष्या न भवति। तदानीम् अलक्ष्ये लक्षणवृत्तित्वे अतिव्याप्तिः भवति। इदानीं किं स्यात् इत्युक्ते लक्ष्यतावच्छेदकसमनीयतत्वम् इत्येतावन्मात्रं लक्षणं यदि उच्यते तर्हि लक्ष्यतावच्छेदकसमनीयतत्वम् इत्येतल्लक्षणं सर्वेषु लक्षणेषु योजनीयम्। यदि व्यावर्तकमेव लक्षणं भवति तर्हि व्यावर्तके धर्मे एव लक्ष्यतावच्छेदकसमनीयतत्वं भवेत्, व्यावृत्तौ न भवेत्। परन्तु लक्ष्यतावच्छेदकसमनीयतत्वं व्यावृत्तौ अपि गच्छति इति कृत्वा व्यावृत्तौ अतिव्याप्तिः स्यात्। व्यावृत्तिर्नाम इतरभेदः। लक्ष्यतावच्छेदकसमनीयतत्वं लक्ष्येतरभेदे अस्ति। यत्र यत्र लक्ष्येतरभेदः तत्र तत्र लक्ष्यतावच्छेदकम्। लक्ष्यतावच्छेदकसमनीयतत्वं नाम लक्ष्यतावच्छेदक व्याप्यत्वे सति व्यापकत्वं, लक्ष्यतावच्छेदकव्याप्यत्वे सति लक्ष्यतावच्छेदकव्यापकत्वमित्यर्थः। लक्ष्यतावच्छेदकव्याप्यत्वे सति लक्ष्यतावच्छेदकव्यापकत्वं लक्ष्येतरभेदरूपायां व्यावृत्तौ वर्तते। कथमित्युक्ते यत्र यत्र लक्ष्यतावच्छेदकं तत्र तत्र लक्ष्येतरभेदः, यत्र यत्र लक्ष्येतरभेदः तत्र तत्र लक्ष्यतावच्छेदकम् इति लक्ष्यतावच्छेदकसमनीयतत्त्वरूपस्य लक्षणलक्षणस्य अलक्ष्यभूते लक्ष्येतरभेदे समन्वयो जायते इति कृत्वा अतिव्याप्तिः स्यात्। लक्ष्येतरभेदः व्यावृत्तिः, व्यावृत्तौ लक्षणलक्षणस्य इदानीम् अतिव्याप्तिर्जायते। तद्वारणाय तद्भिन्नत्वं निवेशनितम्। சொல்றதுக்கு ஒன்றும் எனக்கு கஷ்டம் இல்லை. அது இப்போ சொன்ன விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது எப்போ உங்களுக்கு அந்த யோக்கியத்தை வருமோ அப்போ திருப்பி சொல்கிறேன்.
இது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு யக்ஷதாவச்சதக லக்ஷண எல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் இன்னும் மனசுல திருடமா நிக்கல. அதனால சரி அப்புறம் பார்க்கலாம். நனு குணவத்வம் ந திரவிய லட்சணம். குணவத்வம் திரவிய லட்சணம் இல்லையா? அதுக்கு மேல ஒரு கேள்வி. குணவத்வம் திரவிய லட்சணம் சொன்னது சரியில்லை. இது சுலபமான விஷயம். ஏன்னா குணவத்வம் திரவிய லட்சணம் சொன்னா ஒரு அவ்வியாப்தி வரும். எப்படி அவ்வியாப்தி தெரியுமா? குணவத்வம் திரவிய லட்சணம் சொன்னா அவ்வியாப்தி வருமா? வராதுன்னு சொன்னது. எல்லா திரவியத்திலும் குணம் இருக்குன்னா எப்படி அவ்வியாப்தி வரும்? எல்லா திரவியத்திலையும் குணம் இருக்கு, ஏதோ ஒரு குணம் இருக்கு இல்லையா? எல்லா குணமும் எல்லா திரவியத்திலையும் இருக்க வேண்டாம். ஏதோ ஒரு குணம் எல்லா திரவியத்திலையும் இருக்கோ இல்லையோ? இருக்கு. அப்ப எப்படி அவ்வியாப்தி வரும் கேட்டா சொல்றார், ஆத்யக்ஷணாவச்சின்னே கடே. இது தெரியுமா? அதான் உற்பத்தி க்ஷணாவச்சின்னே கடே கந்தத்துவம் இல்லை, கந்தா. கந்தவத்துவம் தான் சொல்லணும். கந்தவத்துவம் இல்லைன்னா கந்தா. கந்தத்துவம் சொன்ன அர்த்தம் வேற, கந்தவத்துவம் சொன்னா அர்த்தம் வேற. என்ன அர்த்த வித்தியாசம் தெரியுமா? அதெல்லாம் முதல் புரிஞ்சுக்கணும். என்ன சொன்னா? गन्धत्वं गन्धे अस्ति, गन्धवत्वं घटे अस्ति. गन्धवत्वं इज ईक्वल टू गन्धः. गन्धवत्वं சொன்னால் கந்தம் தான் அர்த்தம். பாருங்க, இங்கே புஸ்தகம் இருக்குன்னு சொல்லலாம், புஸ்தகவத்வம் இருக்குன்னு கூட சொல்லலாம். புஸ்தகவத் இதம் இதம் பவதி. புஸ்தகம் அஸ்ய அஸ்தி இது புஸ்தகவத். புஸ்தகம் எங்க இருக்கு? இங்க தானே இருக்கு. அப்ப புஸ்தகவத் என்ன? இதுதான் புஸ்தகவத். புஸ்தகவத் இதம். तर्हि पुस्तकवत्वम எங்க இருக்கு? இங்க புஸ்தகம் இல்ல. என்னடா? पीठिकायां पीठिका पुस्तकवती. पुस्तकम् अस्याः अस्ति इति पुस्तकवती. का पीठिका? पीठिका पुस्तकवती ன்னு சொல்லலாம் இல்லையா? இப்ப புஸ்தகவத்வம் पीठिकायाः धर्मः, पुस्तकत्वம் पुस्तके, புஸ்தகத்துவம் புஸ்தகத்தினுடைய தர்மம், புஸ்தகவத்வம் புஸ்தகம் எங்க இருக்கோ அதனுடைய தர்மம், पीठिकायाः धर्मः. घटत्वं घटस्य धर्मः, घटवत्वं भूतलस्य धर्मः. இது முதல் புரிஞ்சுக்கணும். அதனால தான் அனுமானம் சொல்லும் பொழுது பர்வதः வன்னிமான் தூமவத்வாத்னு சில பேர் சொல்லுவாங்க, தூமாத்னு சில பேர் சொல்லுவாங்க. ரெண்டும் ஒண்ணு, ஒரே அர்த்தம். தெரியுமா இல்லையா? பர்வதோ வன்னிமான் தூமவத்வாத்னு சொல்லணும்ன்றது கிடையாது, தூமாத். ஏன்னா தூமவத்வம் நாம தூம ஏவ. धूमवत्वम इज इक्वल टू धूमः, धूमवत्वम धूम एव, तद्वत्वम तदेव. तद्वत् तदेव இல்ல, तद्वत्वम तदेव. गन्धवत्वम गन्ध एव. बालानां कृते स्मरणाय उच्यते तद्वत्वम तदेव. गन्धवत्वम गन्ध एव, धूमवत्वम धूम एव. पृथिवीत्ववत्वम नाम पृथिवीत्वम इत्यर्थः. அது பயப்படக்கூடாது. பிருத்திவித்வவத்வம், பிருத்திவித்வவத்வம் நாம பிருத்திவித்வம், பிருத்திவித்வத்வம். पृथिव्यां पृथिव्यां पृथिवीत्वम अस्ति, पृथिव्यां पृथिवीत्वम अस्ति. இதெல்லாம் எழுதி காமிக்கணும், உண்மையா எழுதி காமிக்கணும். ஆனால் நம்ம சாம்பிரதாயிக பாடத்தில் எழுதுறது கிடையாது, நீங்க மனசுல பார்க்கணும் அது. ஏன்னா அந்த மனசுல பார்த்துட்ட ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃப்ரேம் இருக்கணும், அங்க பார்த்து படிச்சாதான் நமக்கு காலாந்தரத்தில் உபயோகப்படும். இல்லைன்னா ஏன்னா பார்த்தா தான் படிக்க முடியும், அந்த மாதிரி வரும், வரக்கூடாது. எல்லாமே உள்ளுக்குள்ள வரணும். வியாக்கரணம் படிக்கும் பொழுதும் சந்தி எல்லாம் காமிக்கும் பொழுதும் எழுதி 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 போட்டு படிச்சா என்ன, எழுதி பார்த்தா தான் அது மனசுல வரும்ன்றத மாதிரி. அது அது சரியான பழக்கம் இல்லை.
ஆரம்பத்திலேயே கொஞ்சம் சிரமப்படணும் அது. பிருத்திவி, அதுக்கு மேல பிருத்திவித்வம், அதுக்கு மேல பிருத்திவித்வம், பிருத்திவி पृथिवी अस्ति, पृथिवीत्वं पृथिव्याम् अस्ति, पृथिवीत्ववत्वं कुत्र अस्ति? इल्ल, पृथिवीत्ववत्वं कुत्र अस्ति? पृथिव्याम् अस्ति. कुतः? पृथिवीत्ववत्वं नाम पृथिवीत्वमेव, तद्वत्वं तदेव, तद्वत्वं तदेव, पृथिवीत्ववत्वं पृथिव्याम् अस्ति. அதெல்லாம் திருப்பி அதுக்கு வரேன், இதெல்லாம் திருப்பி திருப்பி வரும் இந்த மாதிரி வார்த்தைகள், சரி பண்ணலாம். இப்போ கந்தவத்வம் பிருத்திவியாக லட்சணம் இல்ல கந்தவத்வம் இல்ல, குணவத்வம் திரவிய சாமானிய லட்சணம் इति उक्तम्. गुणवत्वं द्रव्य सामान्य लक्षणम् इत्यस्य अर्थः कः? सर्वेषु द्रव्येषु गुणः अस्ति अथवा गुणवत्वम् अस्ति. सर्वेषु द्रव्येषु गुणः अस्ति अथवा गुणवत्वम् अस्ति. गुणवत्वम् अस्ति नु सोल्लலாம், இல்லனா गुणः अस्ति नु सोल्लலாம். गुणत्वम् अस्ति नु சொல்லக்கூடாது. कुतः? गुणत्वं गुणे अस्ति, गुणे अस्ति गुणत्वं. स्ट्रिक्टा मनसि वेच्चुकोणुम. गुणत्वं गुणे अस्ति, न तु द्रव्ये. द्रव्ये गुणः अस्ति, गुणवत्वम् अस्ति. गुणः गुणवत्वம் ஒரே அர்த்தம், கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அப்ப எல்லா திரவியத்திலையும் எப்பொழுதும் குணம் இருக்கணும் இல்லையா? குணம் இல்லாம ஒரு திரவியம் இருக்கக்கூடாது. எல்லா திரவியத்திலையும் எப்பொழுதும் ஏதாவது ஒரு குணம் இருந்தாகணும், அதுதானே அர்த்தம் கிடைக்கும். ஆனா அப்படி பார்த்தா அது கிடைக்காது, அது லட்சணம் சரி சமன்வயப்படல. ஏன்னா ஆத்ய க்ஷணாவச்சின்னே घटे गंधो नास्ति, ஆத்ய க்ஷணாவச்சின்னே घटे गुणो नास्ति. அது என்ன அர்த்தம் தெரியுமா? உற்பன்னம் சத் திரவியம் க்ஷணம் அகுணம் அக்ரியம் ச திஷ்டதி, இப்படி ஒரு நியாயம். உற்பன்னம் சத் திரவியம் அகுணம் அக்ரியம் ச திஷ்டதி, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு திரவியம் அதனுடைய உற்பத்தி க்ஷணத்துல, உற்பத்தி ஆகிற அந்த க்ஷணத்துல அந்த திரவியத்துல குணமும் இருக்காது, கிரியையும் இருக்காது. இன்னும் திருஷ்யதே இல்லை, இல்லைன்னு சொல்றது. இன்னும் திருஷ்யதேன்றது வாஸ்தவம் தான், இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. நாஸ்தி இத்துக்தே ந திருஷ்யதேன்னு அர்த்தம் இல்லை, நாஸ்தி இத்யேவ, கிடையாதுன்னா கிடையாது. அப்படியா? அப்படி ஒரு ரூல் வச்சிருக்காங்க. ஏன் ரூல் அந்த மாதிரி ஒரு ரூல் எதுக்கு? அப்படி சொல்றேன். ஏன்னா கடத்தில் இருக்கக்கூடிய கந்தம் கிரியா இதெல்லாம் இருக்கு இல்லையா, கடத்துல வர வேண்டிய குணங்கள் கடத்துல எப்படி பாருங்க, கடத்துல எப்படி அந்த குணம் வந்தது, கடத்துல எப்படி ரூபம் வந்தது, கடத்துல இருக்கிற குணங்கள் எல்லாம் எப்படி வந்தது, கடத்துல எத்தனையோ குணங்கள் இருக்கு இல்லையா, எப்படி வந்தது, எப்படி வந்தது கேட்கறேன், எதனால வந்தது? இப்ப பாருங்க, ஒரு வஸ்திரம் இருக்கு, அந்த வஸ்திரத்துல பிளாக் கலர் தெரியறது இல்லைன்னா ஒயிட் கலர் ஸ்வேத ரூபம் திருஷ்யதே. எப்படி வந்தது வஸ்திரத்துல ஸ்வேத ரூபம்? தந்தௌ வர்த்ததே, தந்தௌ வித்யமானः குணः படே குணாந்தரம் ஜனயதி. பரமாணு पर्यन्तं இங்க போக வேண்டாம், சாட்சாத் சமவாயி காரணம் द्रष्टव्यं. समवायी कारणे विद्यमानः गुणः अत्र गुणान्तरं जनयति. தெரியாதா? சமவாயி காரணம் அசமவாயி காரணம் இதெல்லாம் முதல் படிக்கணும். சரி, இப்போ கடத்துல இருக்கக்கூடிய இல்லை வரக்கூடிய குணமோ கிரியையோ எதெல்லாமோ வருது இல்லையா, அதுக்கு கடம் தான் சமவாயி காரணம். ஐடியா புரியுறதா? கடத்துல ஒரு ரூபம் வரதா இருந்தாலும், ஒரு ரசம் வரதா இருந்தாலும், ஒரு கந்தம் வரதா இருந்தாலும், எது வந்தாலும் அதுக்கு சமவாயி காரணம் என்னது? அந்த கடம் தான். घटे उत्पद्यमानं गुणं क्रियां वा प्रति घट एव समवायी कारणं. காரணகாரி பாவம் இருக்கணும்னா ரெண்டும் ஒரே சமயத்தில் இருக்கக்கூடாது.
காரணம் காரியத்துக்கு முன்னாடி இருக்கணும். காரிய நியத பூர்வவர்த்தி காரணம்னு இருக்கு. அப்ப காரியம் வர்றதுக்கு முன்னாடி காரணம் அங்க இருக்கணும். அப்போ இந்த கடம் கடத்தினுடைய உற்பத்தி க்ஷணத்திலேயே அங்க குணம் வருதுனால் அந்த குணத்துக்கு கடம் சமவாய காரணம் சொல்ல முடியாம போயிடும். அந்த லாஜிக் புரியுறதா? இதெல்லாம் லாஜிக்கலா தான் அப்ரோச் பண்ணணும். அது சென்டிமெண்டல் அப்ரோச் இருக்கக்கூடாது. அப்படியோ அப்படி என்ன வந்தா என்ன, இப்படி ஒரு ரூல் சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது. லாஜிக்கலா பார்க்கணும். கடத்தினுடைய குணமோ கிரியையோ அந்த அதை குறித்த கடம் காரணம் சொல்லணும்னால் அந்த குணம் வர்றதுக்கு முன்னாடி கடம் இருக்கணும். அந்த லாஜிக் சரிப்படுத்தணும்னால் கடத்தினுடைய உற்பத்தி க்ஷணத்துல குணம் இருக்கக்கூடாது. ஒரு க்ஷணம் தள்ளி நெக்ஸ்ட் க்ஷணத்துல தான் அது அப்படி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கா. இப்ப இந்த ரூல் வச்சு பார்த்தா என்ன வரும்? உற்பத்தி க்ஷணே கடே கந்தோ நாஸ்தி, எந்த குணமும் கிடையாது, ஜாதி இருக்கு, குணம் கிடையாது. உற்பத்தி க்ஷணே கடே கந்தோ நாஸ்தி. இப்போ கடம் ஒரு திரவியமாச்சே, அந்த திரவியத்துல வர வேண்டிய குணங்கள் ஒண்ணுமே உற்பத்தி க்ஷணத்தில் இல்லை. அப்ப எப்ப வருது? ரெண்டாவது க்ஷணத்தில் தான் வருது. இப்போ உற்பத்தி க்ஷணத்துல அந்த உற்பத்தி க்ஷணாவச்சின்னே கடே, உற்பத்தி க்ஷண அவச்சின்னே கடே என்ன அர்த்தம்? உற்பத்தி க்ஷணத்தில் இருக்கக்கூடிய கடம்னு அர்த்தம், விசிஷ்டம் அர்த்தம். உற்பத்தி க்ஷணத்தில் இருக்கிற கடம் சாதாரணமா சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய தார்க்கிக பாஷை உற்பத்தி க்ஷணாவச்சின்னே கடே. அவச்சின்னம் சொன்னா அதோடு கூடியதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்ப அவ்வளவுதான் அர்த்தம். உற்பத்தி க்ஷணாவச்சின்னம் சொன்னா என்ன அர்த்தம்? உற்பத்தி க்ஷணம்னா ஒரு காலம், க்ஷணம்னா ஒரு காலம் தானே. க்ஷணம் லவம் முகூர்த்தா எல்லாம் காலம். உற்பத்தி க்ஷணத்துல இருக்கக்கூடிய கடத்துல உற்பத்தி க்ஷண விசிஷ்டே கடே எப்படி சொல்லணும்? உற்பத்தி க்ஷணாவச்சின்னே கடே கந்தோ நாஸ்தி. न केवलं गंधो नास्ति, कोऽपि गुणः नास्ति, कोऽपि गुणः नास्ति. घटत्वं வந்து குணம் இல்லை, घटत्वம் சாமான்யம், ஜாதி. சாமானிய லட்சணம் இல்லை, சாமான்யம் ஜாதி அது இருக்கு. ஏன்னா ஜாதி வந்து காரியம் இல்லை, ஜாதி நித்யா, சாமான்யம் நித்தியம். நித்தியமா இருக்கிறதுனால உற்பத்தி க்ஷணத்திலேயே அதோட கனெக்ஷன் வரும். ஜாதிக்கு ஜாதி வந்து வரக்கூடிய ஒரு ஜன்யமான ஒரு பதார்த்தம் இல்லை. ஜாதி நித்யா. இந்த கடம் எந்த க்ஷணத்துல உற்பத்தி ஆகிறதோ, கடத்துக்கு உற்பத்தி ஆகிறதோ அந்த சேம் அந்த க்ஷணத்திலேயே ஜாதிக்கு சம்பந்தம் கிடைக்கும். ஆனா குணத்துக்கு சம்பந்தம் இல்லை. குணம் வந்து அதுல இருந்து வர வேண்டியதா இருந்தா அது அடுத்த க்ஷணத்துல தான் வரும். இல்லைன்னா இது காரணம் இல்லைன்னு வரும் இல்லையா? இது காரணம் சொல்லணும்னா அது முன்னாடி இருக்கணும். தத் ஜன்யா குணஸ்து கடஜன்யா. குணமோ கிரியையோ எல்லாம் கடஜன்யமா இருக்கு. குணः क्रिया वा घटजन्यः भवति इति कृत्वा घटस्य उत्पत्तिक्षणे घटे गुणो नास्ति इति कृत्वा अव्यक्तिः. इदं संस्कृतभाषायां कथं वक्तव्यं? गुणवत्वं द्रव्यसामान्यलक्षणम् इति यदुक्तं तत् इदानीम् आक्षिप्यते. इदं लक्षणम् अव्याप्तं भवति. कथम् इत्युक्ते लक्ष्यैकदेश अवृत्तित्वम् अव्याप्तिः इति दोषः. गुणवत्वं द्रव्यसामान्यलक्षणम् इति यदा उच्यते तदा लक्ष्यं भवति द्रव्यं, गुणवत्वं लक्षणं. गुणवत्वं नाम गुण एव. तर्हि गुणवत्वं यदि द्रव्यसामान्यलक्षणं तर्हि सर्वस्मिन्नपि द्रव्ये सर्वदा गुणवत्वम् अपेक्ष्यते, परन्तु न भवति. उत्पत्तिक्षणावच्छेदेन घटादिद्रव्येषु गुणाभावः. कुतः इत्युक्ते उत्पन्नं द्रव्यं क्षणम् अगुणम् अक्रियं च तिष्ठति इति एकः न्यायः अस्ति. यत्किमपि द्रव्यं यदा उत्पद्यते तस्मिन् क्षणे उत्पत्ति क्षणे तस्मिन् द्रव्ये गुणोऽपि न भवति, क्रियापि न भवति,
कोऽपि गुणः न भवति, कापि क्रिया न भवति इति नियमस्य अर्थः। अयं नियमः किमर्थं स्वीक्रियते इत्युक्ते द्रव्यगुणयोः एवं द्रव्यक्रिययोश्च कार्यकारणभावनिरूपणाय इति वक्तव्यम्। तथा हि यदि अयं नियमः न स्यात् तर्हि घटे उत्पद्यमानान् गुणान् प्रति घटस्य कारणत्वं न स्यात्। कारणं कार्याद् अपेक्षया पूर्वक्षणे अपेक्षते। यदि युगपत् भवति तयोः कार्यकारणभावो निरूपयितुं न शक्यते। प्रकृते घटे उत्पद्यमानान् गुणान् प्रति घटस्य कारणत्वं वक्तव्यं। समवायिकारणम् इति वक्तव्यं घटः। तर्हि घटः यदा उत्पद्यते तदा तस्मिन्नेव क्षणे तत्र गुणाः अपि उत्पद्यन्ते इति न वक्तव्यम्। तस्मात् किं वक्तव्यं? प्रथमक्षणे घटः उत्पद्यते, अनन्तरक्षणे तत्र गुणाः उत्पद्यन्ते। रूपं वा रसो वा गन्धो वा यः कोऽपि गुणः उत्पत्तिक्षणे न भवति, अनन्तरक्षणे एव भवति इति वक्तव्यम्। तथा च अयं नियमः आगतः उत्पन्नं द्रव्यं उत्पत्तिक्षणे गुणशून्यं क्रियाशून्यं च भवति। उत्पत्तिक्षणम् उत्पन्नं द्रव्यं क्षणम् अगुणम् अक्रियं च तिष्ठति। उत्पत्तिक्षणे गुणं विना क्रियां विना च तिष्ठति इति अयं नियमः आगतः। तथा च गुणवत्वं द्रव्यसामान्यलक्षणम् इति यदा उच्यते अस्य लक्षणस्य आद्यक्षणावच्छिन्ने घटे समन्वयो न भवति। आद्यक्षणावच्छिन्नः घटः लक्ष्य एकदेशः, द्रव्यसामान्यं लक्ष्यं। लक्ष्य एकदेशः आद्यक्षणावच्छिन्नो घटः, तत्र गुणवत्वं नास्ति, गुणवत्वरूपं लक्षणं नास्ति। तस्मात् अव्याप्तिः இது ஜாதம்மா. இங்க அசம்பவம் இல்லை தெரியுமா? அசம்பவம் சொல்ல முடியாது. சில இடத்துல சமன்வயம் வரும். எப்படி தெரியுமா? எந்த லட்சியத்திலையும் சமன்வயம் கிடையாதுன்னா அசம்பவம். கஸ்மின்னபி லட்சிய சமன்வயோ நாஸ்தி சேத் அசம்பவம். குணவத்வம் திரவிய சாமானிய லட்சணம் இत्युक्ते கஸ்மின்னபி லட்சிய சமன்வயோ நாஸ்தி. எந்த திரவியத்திலையும் சமன்வயம் கிடையாதுனால் தானே அசம்பவம். அப்படி இல்லை. कस्यापि द्रव्यस्य उत्पत्तिक्षणे गुणो न भवति, सम्यगेव। परन्तु यानि द्रव्याणि भवन्ति तेषु मध्ये कानिचित् नित्यद्रव्याणि वर्तन्ते खलु. ஆகாசம் இருக்கு, ஆகாசத்துக்கு உற்பத்தியே கிடையாது. உற்பத்தமான திரவியத்துக்கு தானே இந்த குழப்பம். எந்த திரவியத்துக்கு உற்பத்தி கிடையாதோ அந்த திரவியத்தில் எப்பொழுதும் அந்த குணம் இருந்துட்டே இருக்கும். ஆகாசத்துல பரிமாணம் இருக்கு, அது எப்பொழுதும் இருக்கு, எப்பொழுதும் இருக்கு. காலத்துல அதுல எல்லாம் சமன்வயம் வரும். ஏன்னா அதுக்கு உற்பத்தி கிடையாது. எந்த திரவியத்துக்கு உற்பத்தி இருக்கோ அங்கதான் இந்த சிரமம். அதனால உற்பத்தி இல்லாத நித்திய திரவியங்களில் சமன்வயப்படுத்துறது சிரமமே இல்லை. எந்த திரவியத்துக்கு உற்பத்தி இருக்கோ அங்கதான் சமன்வயம் வராது. அது ஒரு சமயத்துல ஒரு சமயத்தை வச்சுன்னு தான் இந்த அதிவியாப்தி சொல்றது. அதிவியாப்தி இல்லை, அவ்வியாப்தி. இந்த அவ்வியாப்தி வருமேன்றதுனால இந்த லட்சணம் சரியா இருக்காது. இதுக்கு அவ்வியாப்தி இருக்கு, தோஷம் இருக்குன்னு சொல்லி அந்த தோஷத்தை காமிக்கிறார். அதுக்கப்புறம் பதில் சொல்லணும். परिमाणमपि अवयवगतं परिमाणम् अवयविनि परिमाणान्तरम् आरभते इत्येव। एवम् उत्पत्तिक्षणावच्छिन्ने घटे परिमाणं नास्ति, न दृश्यते। उत्पत्तिक्षणावच्छिन्ने घटे परिमाणमस्ति वा इति पृच्छति। नास्ति इति मया उक्तं। कुतः? अयमपि नियमः तत्र तथैव। कारणे विद्यमानं नाम कपालं घटस्य कारणं, समवायिकारणं। कपाले विद्यमानं परिमाणं
घटे परिमाणान्तरं जनयति इत्येव नियमः। कदा जनयति? घटस्य उत्पत्त्यनन्तरं द्वितीयक्षणे जनयति। प्रथमक्षणे जनयति वा? न जनयति। तदा सः पृच्छति घटस्य उत्पत्तिक्षणे परिमाणं दृश्यते खलु इति। तर्हि परिमाणपर्यन्तं किमर्थं गच्छति? रूपं दृश्यते खलु, मया प्रष्टुं शक्यते। उत्पत्तिक्षणे किमपि गुणो नास्ति इत्युक्ते प्रत्यक्षविरोधः इति तस्य प्रश्नः। இது அனுபவத்துக்கு விருத்தமா இருக்கு. ஏன்னா கடஸ்ய உற்பத்தி க்ஷணே தத்திர ரூபம் தெரியாதா? அதுல கடத்துல கலர் தெரியாதா? தெரியுமே. பரிமாணம் தெரியாதா? அதுவும் தெரியும். எல்லாமே தெரியும் இல்லையா? அப்போ நீங்க அனுபவ விருத்தமா சொல்றீங்க. நம்மளுடைய அனுபவத்துக்கு இது சரியா வராது, உங்களுடைய லாஜிக்கு சரியா வராது. உற்பத்தி க்ஷணே இந்த குணங்கள் எல்லாம் தெரியறத உடனே பார்த்தா இது கலர் தெரியாதா? சரிப்பா, அந்த கந்தவத்துவம் கந்தவத்துவம் சொன்னா கலர் இல்லையா? கந்தவத்துவம் சொன்னா கந்தம் மட்டுமா? எல்லாமே இருக்கு இல்லையா? இருக்கிறதெல்லாம் தெரியணும் இல்லையா? கந்தவத்துவம் பிருத்திவியாக லட்சணம் இत्युक्ते பிருத்திவியா கந்தவத்துவமேவ அஸ்தி அர்த்தம் அப்படி இல்லை. கந்தவத்துவம் அசாதாரணமா இருக்காது. எல்லா குணங்களும் இருக்கு, பல குணங்கள் இருக்கு. எல்லா குணமும் இல்லை, பல குணங்கள் பிருத்திவியில் இருக்கு. இருக்கிறது எல்லாமே தெரியறது, பிரதம க்ஷணத்திலேயே தெரியறது. இப்போ நீங்க எப்படி பிரதம க்ஷணத்துல கந்தம் கிடையாது இல்லை அப்படி சொல்றது? இதுதான் கேள்வி இல்லையா? அதுக்கு என்ன பதில் தெரியணும்? உற்பத்தி க்ஷணே சர்வம் அனுபூயத்தை இது பவதா உச்சதே. वयं किं वदामः? उत्पत्तिक्षणे भवता घट एव न द्रष्टुं शक्यते. இதெல்லாம் அதுக்காக சொன்னேன், லாஜிக்கலா பார்க்கணும். நீங்க சாதாரணமா நம்ம லோக விவகாரத்து உற்பத்தி க்ஷணம் அப்படி ஒரு க்ஷணம் பிரிச்சு பார்க்கவே முடியாது, அது வேற விஷயம். உற்பத்தி க்ஷணம் அடுத்த க்ஷணம் இதெல்லாம் பார்க்க முடியாது. இதெல்லாம் கன்செப்ட், அவ்வளவுதான். உற்பத்தி க்ஷணம் அடுத்த க்ஷணம் இதெல்லாம் ஆனா அப்படி ஒரு க்ஷணம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நான் என்ன சொல்றேன், உற்பத்தி க்ஷணத்துல உனக்கு கடத்தையே பார்க்க முடியாதுப்பா. உற்பத்தி க்ஷணத்தில் உனக்கு கடத்தையே பார்க்க முடியாதுன்னு சொல்றேன். ஏன் தெரியுமா? ஒரு வஸ்துவை என்ன இல்ல, அது மட்டும் இல்ல, இன்னொரு சொல்றேன் பாருங்க. பாருங்க சொல்ற லாஜிக் பாருங்க. இவ நையாயிக்கால் சொல்ற லாஜிக் என்ன பாருங்க. ஒரு வஸ்துவை பார்க்கணும்னா எப்படி பார்க்கறது? அந்த பார்க்கிற ப்ராசஸ் என்ன? சக்ஷுரிந்திரியன சன்னிகர்ஷோ பவதி. அதுக்கப்புறம் தானே பார்க்கறது. சன்னிகர்ஷன்னா என்ன? கண்ணை ஒட்டணும், அந்த விஷயத்தோட ஒட்டணும். இப்போ திரவியத்தை பார்க்கறதுக்கு என்ன சன்னிகர்ஷம்? சக்ஷுஷா சம்யோகா அபேட்சிதம். சக்ஷுஷனுடைய சம்யோகம் வரணும். இது கட பிரத்யக்ஷத்துக்கு காரணம் தானே. கடத்தை பிரத்யக்ஷமா பார்க்கறதுக்கு கண்ணோட சம்யோகம் வரணும் இல்லையா? அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், சின்ன ஒரு செகண்ட் நீங்க பார்க்கணும். அந்த செகண்ட்ல நடக்கிறது ஒன்றும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது, இவ யோசிக்க தான் முடியும். அப்போ முதல் உன்னுடைய கண்ணோட கடத்துக்கு சம்யோகம் ஏற்படணும், அதுக்கு அப்புறம் தானே பிரத்யக்ஷம் வரும். அப்போ முதல் கடம் அந்த வரக்கூடிய அந்த க்ஷணத்துல உங்களுடைய கண்ணோட சம்யோகம் இருக்கணும், அதுக்கு அப்புறம் தான் கடமே பார்க்க முடியும். பார்க்கறதுக்கு முன்னாடி சம்யோகம் ஏற்படணும் இல்லையா? சம்யோகம் ஏற்படுறதுக்கு அந்த வஸ்து இருக்கணும் இல்லையா முதல்? அப்ப முதல் அந்த வஸ்து இருக்கிற க்ஷணத்துல நீ பார்த்துட்டே இப்படி முழிச்சுட்டு இருந்தா கூட அந்த வஸ்து உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி சம்யோகம் வருமா? அந்த வஸ்துவே வரல, அதுக்கு முன்னாடி கண்ணுக்கு சம்யோகம் வருமா? வர முடியாது இல்லையா? அப்போ வஸ்து வர்ற க்ஷணத்துல உன்னுடைய கண்ணை போய் சம்யோகம், கண்ணுடைய நேத்திரேந்திரியத்துக்கு சம்யோகம் வரும், சக்ஷு சன்னிகர்ஷம் வரும். அப்போ உற்பத்தி க்ஷணத்துல சக்ஷு சன்னிகர்ஷம் வரும்னு சொல்லணும், ஆனா அதுவும் வர முடியாது. சம்யோகம் ஒரு குணமாச்ச, அங்கேயும் இந்த சிரமம் இருக்கு. உற்பத்தி க்ஷணே குணம்னு பவதி, சம்யோகம் ஒரு குணமாச்சு இல்லையா? அப்போ உற்பத்தி க்ஷணே संयोगोपि न भवति, उत्पत्त्यनन्तरं द्वितीयक्षणे संयोगो भवति. उत्पत्तिक्षणത്തിൽ संयोग ഒരു ഗുണം തന്നെ. രൂപരസഗന്ധസ്പർശ സംഖ്യാ പരിമാണ പൃഥക്ത്വ സംയോഗം. இப்ப சக்ஷு சன்னிகர்ஷம், இந்த கடத்தோட சக்ஷு சன்னிகர்ஷம் என்ன சன்னிகர்ஷம்? சம்யோக சன்னிகர்ஷம். அது ஒரு குணம் தானே.
குணம் உற்பத்தி க்ஷணத்தில் இருக்க முடியுமா? முடியாது. அப்ப சக்ஷு சன்னிகர்ஷம் என்ற சம்யோகம் எப்ப வரும்? உற்பத்தி அனந்தர திருத்திய க்ஷணே. அப்ப திருத்திய க்ஷணத்தில் தான் பிரத்யக்ஷமே ஏற்படுறது. அது ஒரு விஷயம். இன்னொன்னு, ரூபம் இல்லாம பார்க்க முடியாது. ஒரு வஸ்துவை கண்ணால பார்க்கறதா இருந்தால் அதுல ஒரு கலர் இருக்கணும். திரவியத்தை கண்ணால பார்க்கணும்னா அதுல ஒரு கலர் இருக்கணும். கலர் இல்லாம பார்க்க முடியாது. ரூபம் வினா திரவியஸ்ய பிரத்யக்ஷம் ந பவதி. இப்ப ரூபம் எப்போ ஏற்படுறது? உற்பத்தி அனந்தரம் द्वितीय क्षणे ரூபம் ஆயாதி. तर्हि किं भवति? उत्पन्नस्य घटस्य तृतीय क्षणे एव दर्शनं भवति. ஒரு உற்பன்னः घटः भवता तृतीय क्षणे एव द्रष्टुं शक्यते. மூணாவது க்ஷணத்துல தான் அது பார்க்கவே முடியும். அதனால முதல் க்ஷணத்துல கண்ணால பார்க்கறதேன்னு சொல்லவே முடியாது. இதுதான் லாஜிக். அதனால உற்பன்னஸ்ய घटस्य பிரதம க்ஷணே தரிசனம் ந பவதி. பிரதம க்ஷணே அப்பிரத்யக்ஷம். எந்த கடம் மட்டும் இல்லை, உதாரணமா சொன்னேன். எந்த திரவியமா இருந்தாலும் தஸ்ய உற்பத்தி க்ஷணே द्रष्टुं न शक्यते. उत्पत्त्यनन्तरं द्वितीय क्षणे द्रष्टुं न शक्यते. तृतीय क्षणे एव द्रष्टुं शक्यते. இதுதான் ஸ்திதி, இதுதான் ப்ராசஸ். ஏன்னா அப்படிதான் சொல்ல முடியும். மனசேவ கல்பேதும் சக்கியதே. அம்மா அந்த க்ஷணமே பார்க்க முடியாது. க்ஷணம் என்பது சூக்ஷ்மமான க்ஷணம். இதொன்னும் அனுபவ விருத்தமா சொல்லல. இருக்கிறது எல்லாமே பார்க்க முடியாது. நம்ம க்ஷணம்னா ஒரு செகண்ட் வச்சுக்க கூடாது. அதோட அத்தியந்தம் சூக்ஷ்ம காலா உச்சதே. நீங்க செகண்ட் நினைச்ச கூடாது. அதுக்கும் இன்னும் பிரிவு இருக்கு இல்லையா? एवम् अनुमातुं शक्यते, प्रत्यक्षीकर्तुं न शक्यते. அவகந்தும் न शक्यते சொல்லக்கூடாது. பிரத்யக்ஷமா அவகந்தும் शक्यते. பிரத்யக்ஷேன தெரிஞ்சுக்க முடியாது. இப்படி ஊகிக்க தான் முடியும். அப்படி ஒரு க்ஷணம் கண்டிப்பா இருக்கணும். பிரத்யக்ஷமா இல்லை. நமக்கு பிரத்யக்ஷம் இல்லாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்படி வச்சுக்கணும். இதோட முடிக்கணும்.